கைஸ் பாருங்கள், ஒரு சம்மு டிஎன்பிசி குரூப் 4 கேட்குற சம்மு A:B is equal to 4:5. நெக்ஸ்ட்டு B:C is equal to 9:7. சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் A:B:C என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, A:B மேலே போட்டுட்டு இந்த B:C இருக்குல்ல, இது இங்கே கீழே அப்படியே போடுங்க. B:C இதுக்கு நேராக இது கொடுத்துருக்க அளவு 4:5. அதே மாதிரி இதுக்கு நேராக இந்த B:Cயோட இதுக்கு நேராக 5க்கு நேராக 9 போட்டு 7 போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணணும். 4 9s 4 × 9 is to 9 is to 5. Again 5 is to 9 into 9. 5 into 9 is to 5 into 7 போட்டுருங்க. போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் 4 9s are 36 is to 9 5s are 45 is to 5 9s are 45 is to 5 7s are 35. ஓகேங்களா? இதில் 35 அப்படி எடுத்து போட்டுட்டு 2 45 இருக்கா, அப்போ ஒரு 45 போட்டுருங்க. is to 35. இதுதான் ஆன்சருங்க. அதாவது A:B:C ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுதா? அதாவது திரும்ப சொல்கிறேன், A:B is equal to 4:5. B:C is equal to 9:7. What is A:B:C அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஒன்று, A:B is equal to 4:8. B:C 9:7. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அகைன் இதை மல்டிப்ளை பண்ணி இதை போடுங்க. அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 45க்கு ஒரு 45 போட்டுட்டு அப்படியே மேற்று எழுதிட்டோன்னா அதுதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.